பேர் தன்யஸ்ரீ, திண்டுக்கல் மாவட்டம். ஓகேமா. ஓகே சரி. ஓகே எல்லாரும் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டீங்களா? சரி. எல்லாரும் இதுல நல்லா பேசணும். ஓகேவா? அமைதியா இருக்கவே கூடாது. உங்களுக்கு என்ன கொஸ்டின் என்ன டவுட்னாலும் நீங்க கேட்கணும், பேசணும். ஓகே ஓகேக்கா. சரி. ஓகேக்கா. ஓகேமா. யாருக்கெல்லாம் மேக்ஸ் பிடிக்கவே பிடிக்காது? யாராவது இருக்கீங்களா அப்படி? எனக்கு மேக்ஸ்னா சுத்தமா பிடிக்காதுக்கா, சும்மா நான் ஸ்கூல்ல டெஸ்ட் வைக்கிறாங்கன்னு எழுதுறேன் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? நீங்க நீங்க பேசல அப்படின்னா மைக்க மியூட் பண்ணிக்கணும். சொல்லுங்கம்மா. ஒருத்தவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே சரி. ஓகே மேத்ஸ் வரும் ஆனா பிடிக்காதுக்கா. வரும் ஆனா பிடிக்காதா? பரவாயில்ல, இது நல்லா இருக்கு. அது மாதிரி வேற மத்தவங்களுக்கு ஏன் பிடிக்காது மேத்ஸ்? ஏமா மேத்ஸ் பிடிக்காது உங்களுக்கு? ஏதாவது ரீசன் இருக்கா? மேம் பிடிக்காதுன்னு இல்ல, பாதி பிடிக்கும். ஆனா அது எல்லாத்துலயும் நாங்க ஒரு டைம் சென்டம் எடுத்தா கூட அதுல எடுக்க முடியாது. அதுல கொஞ்சம் மார்க் கம்மி பண்றாங்களா? கம்மிலாம் பண்ணல மேம், எங்களால எடுக்க முடியாது. உங்களால எடுக்க முடியாதா? யார் சொன்னது உங்களால எடுக்க முடியாதுன்னு? நீங்களே டிசைட் பண்ணிட்டீங்களா? கண்டிப்பா உங்களால முடியும். நம்ம ஏதோ சின்ன சின்ன மிஸ்டேக் பண்றதுனாலதான் நமக்கு அந்த மார்க் மிஸ் ஆகுது. நம்மளால கண்டிப்பா முடியும். ஓகேவா? ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நல்ல சம்ஸ் எல்லாம் போட்டு பார்க்கணும், புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். அப்படி நம்ம சம்ஸ் எல்லாம் போட்டோம்னா கண்டிப்பா உங்க எல்லாராலையுமே சூப்பரா சென்டம் சூப்பர் மார்க் எடுக்க முடியும். ஓகேவா? அந்த கான்ஃபிடன்ஸ். ஓகே மேடம். ஓகே சொல்லுங்க. பிடிக்கும் ஆனா எங்களுக்கு வரதில்ல. ஓகே நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. மேத்ஸ் அப்படின்றது உங்களோட டெய்லி லைஃப்ல மியூட் பண்ணிக்கோங்கம்மா. நீங்க பேசிட்டீங்கன்னா மைக்க ஆஃப் பண்ணி வச்சிடணும். ஓகேவா? நீங்க பேசிட்டீங்கன்னா ஆஃப் பண்ணிக்கோங்கம்மா. ஓகே. அக்கா. சொல்லுங்கம்மா. அக்கா சொல்லுங்கம்மா. என் பேரே நான் சொல்லலக்கா. சொல்லலையா? சரி சொல்லுங்க. என் பேர் ஜே கே லோகிதா. நான் செங்கல்பட்டு மாவட்டம். ஓகேம்மா, வெரி குட். ஓகே தேங்க்யூக்கா. ஓகேம்மா. சரி. மேக்ஸ் அப்படின்றது உங்களோட வாழ்க்கையில எல்லா இடத்துலயுமே இருக்குமா. மேக்ஸ் இல்லாத இடமே கிடையாது. நீங்க எதை யோசிச்சு பார்த்தாலும் கண்டிப்பா மேக்ஸ், நம்பர்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க எது வேணாலும் என்கிட்ட கேளுங்களேன், மேக்ஸ் இதுல கிடையவே கிடையாதுக்கா, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோன்ற விஷயத்த நீங்க கேட்கலாம். அதுல மேக்ஸ் இருக்கா இல்லையான்னு நான் சொல்றேன். நீங்க பார்த்ததுல இதுல எல்லாம் எங்கக்கா மேக்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கிற விஷயங்களை என்கிட்ட கேட்கலாம். அதுல நான் மேக்ஸ் இருக்கா இல்லையா சொல்றேன். நான் கேளுங்க பாக்கலாம். அக்கா ஃபர்ஸ்ட்ல சொல்லுங்க, क्वेश्चन புரியல. क्वेश्चन புரியலையா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் சோசியல் படிக்கிறேன்க்கா. சோசியல்ல எங்கக்கா மேக்ஸ் வருது? அந்த மாதிரி உங்களுக்கு மேக்ஸ் நான் என்ன சொல்றேன்னா எல்லா இடத்துலயும் மேக்ஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். மேக்ஸ் இல்லாத இடம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இத நான் யூஸ் பண்றேன்க்கா, இதுல மேக்ஸே கிடையாது, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க கேட்கலாம். ஓகேக்கா. சரி, ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, எதுல எல்லாம் மேக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க பாக்குற இடங்கள்ல நம்பர்ஸ், மேக்ஸ் இதெல்லாம் எங்க இருக்கு? எங்கம்மா? கடைக்கு மார்க்கெட்டுக்கு அந்த மாதிரி எதனா ஒரு பொருளை நம்ம கூட்டனாலும் அந்த மாதிரி மேக்ஸ் யூஸ் ஆகுதுக்கா. வெரி குட். அப்புறம் எல்லாரும் ஒண்ணு சொல்லுங்க.
ட்ரெஸ் கடையில என்ன பண்ணுவோம், சைஸ் பார்த்து வாங்குவோம், பில் போடுவாங்க, காசு கொடுத்து வாங்குவோம், கவுண்ட் பண்ணுவோம், அப்ப அங்க மேக்ஸ் வருது. வேற அந்த மாதிரி எங்க இருக்கு மேக்ஸ்? வேற எதுல இருக்கு மேக்ஸ்? நம்பர் எங்கெல்லாம் பாக்குறீங்க? உங்களை அப்படியே சுத்தி பாருங்க, எங்கெல்லாம் நம்பர்ஸ் இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. கிளாக்ல இருக்கு. வெரி குட். அப்புறம் அக்கா நம்ம வீட்ல அந்த போர்டு வீட்டு எண் இருக்குல்ல, வீட்டு நம்பர் அது. வெரி குட். காலண்டர்லக்கா. காலண்டர். வெரி குட். அப்புறம் ஃபோன் நம்பர் போட சொல்ல நம்பர் யூஸ் பண்றக்கா. வெரி குட், சூப்பர். ஃபோன் நம்பர். அப்புறம் ஸ்கேல்ல இருக்கு. வெரி குட். அப்புறம் எல்லாரும் உங்களுக்கு தோன்றது சொல்லுங்க. கடிகாரங்க. கடிகாரத்துல இருக்கு. சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. ஆமா, நம்பர் யூஸ் பண்ணுவோம்க்கா. வெரி குட். அக்கா பின்கோடு. வெரி குட். வாய்ப்பாடு இல்லக்கா. வாய்ப்பாடுல இருக்கு. சூப்பர். அக்கா வேற எங்க இருக்கு மேக்ஸ்? வெயிட்லாம் செக் பண்றதுக்கா. எங்க? ஹைட் வெரி குட், வெரி குட். ஹைட் செக் பண்ணும்போது, வெயிட் செக் பண்ணும்போது ப்ரொடக்டர்ல இருக்கு. இப்ப நீங்க டிவி ரிமோட் வச்சிருந்தீங்கன்னா ரிமோட்ல இருக்கும். மொபைல்ல நம்பர் இருக்கும். இப்போ பைக்ல போறீங்கன்னா பைக்ல வந்து நம்பர் பிளேட் இருக்கும். அதோட ஸ்பீடு செக் பண்றதுக்கு அந்த ஸ்பீடோமீட்டர் இருக்கும். அது மாதிரி நீங்க சொல்லுங்க. நம்ம போனுக்குலாம் பாஸ்வேர்டு போடுவோம்ல. வெரி குட். அதுல நம்பர் இருக்கா? ஆமாக்கா. வெரி குட். சூப்பர். அது மாதிரி கீபோர்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா, சிஸ்டம்லாம் யூஸ் பண்றீங்கன்னா அதுல நம்பர்ஸ் இருக்கும். இப்படி நீங்க எங்க எடுத்து பார்த்தாலும் கண்டிப்பா அதுல மேக்ஸ் இருக்குமா? மேக்ஸ் இல்லாம எதுவுமே இருக்காது. எல்லா விஷயத்துலயுமே மேக்ஸ் இருக்கும். சோசியல் படிக்கிறீங்க, சமூக அறிவியல் படிக்கிறீங்களா, அதுல ஆண்டுகள் இருக்கும். அதுவே சயின்ஸ் படிக்கிறீங்கன்னா அளவுகள், மெஷர்மெண்ட் இருக்கும். இவ்வளோ லிட்டரு, இவ்வளோ மீட்டரு, அந்த மாதிரி எல்லாம் படிப்பீங்க. எல்லா விஷயத்துலயுமே கண்டிப்பா மேக்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? மேக்ஸ் இல்லாம எந்த விஷயமுமே இருக்காது. ஓகேவா? இப்ப எல்லாத்துலயுமே நமக்கு மேக்ஸ் இருக்கு. அப்போ அந்த மேக்ஸ நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு ஹாப்பியா நல்லா சந்தோஷமா மேக்ஸ வந்து படிக்கணும், கத்துக்கணும். அப்போதான் நம்ம லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். காலையில ஏஞ்சோடனே அம்மா கோலம் போடுவாங்க, புள்ளி வச்சு கோலம் போடுறாங்க, அதுவும் ஒரு மேக்ஸ் தான். இப்படி நீங்க காலையில ஏஞ்சதுல இருந்து இப்ப டைம் பாப்பீங்க, உடனே டைம் பார்த்தா அதுவும் ஒரு மேக்ஸ் தான். நீங்க எல்லா விஷயத்தையும் எடுத்து பாருங்க, எல்லாத்துக்குள்ளயுமே கண்டிப்பா மேக்ஸ் இருக்கும். அம்மா வந்து சாதம் வடிப்பாங்க, அம்மா என்ன பண்ணுவாங்க, அளந்து சாதத்தை போடுவாங்க, அளந்து தண்ணி ஊத்துவாங்க, அதுவும் ஒரு மேக்ஸ் தான். குக்கர் வச்சாங்கன்னா விசில் எத்தனை சவுண்ட் வருதுன்னு எண்ணுவாங்க, அதுவும் ஒரு மேக்ஸ் தான். இப்படி நீங்க எது பண்ணாலுமே அதுல ஒரு மேக்ஸ் இருக்கும். அப்ப மேக்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச சப்ஜெக்டா மேக்ஸ் இருக்கணும். அது நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டோட, ஆர்வத்தோட நல்லா படிக்கணும். ஓகேவா? கத்துக்கணும், போட்டு பார்க்கணும். பண்ணுவீங்களா? ஓகே. இந்த பேசிக்கான இந்த மேக்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சென்டமே மிஸ் ஆகாது. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே. நீங்க சொன்னீங்களா அக்கா, சென்டம்லாம் எங்களுக்கு மிஸ் ஆகுதுக்கா, எடுக்க முடியாதுக்கா அப்படின்னு, அந்த மாதிரி எல்லாம் ஆகாது. எல்லாரும் நல்லா சூப்பரா கத்துக்கங்க, இந்த நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். நம்ம கணக்கு போடுறது பேசிக்ஸ்ல அந்த இதுலாம் இருக்குல்லேக்கா, அந்த ஃபார்முலாஸ் அதெல்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணவே முடியலக்கா. அங்க போயிட்டு மெமரி பண்ண வச்சுக்க முடியலையா? அதுக்கு என்ன மெத்தட்ஸா? நீங்க 9th இருந்து 10th போறீங்களா? 8th இருந்து 9th போறேன். 8th இருந்து 9th போறீங்களா? ஓகே ஓகே. அந்த a+b the whole square அதெல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன்மா, சொல்லி கொடுக்குறேன். நீங்க ரெகுலரா கிளாஸ் வாங்க, நான் ஒரு நாளும் ஒரு ஒரு விஷயங்கள் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஓகேக்கா. சரி. அத வந்து நம்ம வந்து மெமரி பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா மறந்துரும். நம்ம புரிஞ்சுக்கிட்டு படிச்சோம்னா ஞாபகம் இருக்கும். ஓகேக்கா. நான் அது எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேக்கா. சரிம்மா. சரி, ஃபர்ஸ்ட் ஓகே. மார்னிங் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணவங்க யாரும் இப்ப வந்திருக்கீங்களாமா? இல்லக்கா. சரி.
இல்ல நான் காலையில சொன்ன அதே ஒரு ஸ்டோரியை சொல்ல போறேன். உங்களுக்கு எல்லாம் போர் அடிக்குமே, அதனால கேட்டேன். சரி, ஒரு ஸ்டோரி சொல்லட்டுமா? சொல்லுங்கக்கா. ஓகேக்கா. ஓகே, ஓகேக்கா. சொல்லவா? ஓகே. ஒரு ஊர்ல ஒரு குட்டி பையன் ஒருத்தவன் இருந்தானா. அந்த குட்டி பையனை வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வீட்டுல வந்து ஹாஸ்டல்ல அனுப்பி வச்சுட்டாங்க. ஹாஸ்டல்ல அனுப்பி வச்சோடனே அவனுக்கு வந்து அங்க இருக்கவே பிடிக்கல. அவங்க வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனா எந்த ஃப்ரெண்ட்ஸுமே இந்த தம்பிக்கு செட் ஆகல. அதனால எல்லா பசங்களும் இவனை வந்து கிண்டல் பண்றாங்க, ஏதேதோ சொல்றாங்க. இவன் யார் கூடயும் பேசாம அமைதியாவே இருக்கான், ஆனா இவன் சூப்பரா படிப்பான். ஆனாலும் எல்லாரும் ஏதாவது கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இவனுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால இவன் வந்து அழுதுகிட்டே அவன் என்ன பண்றான், அவங்களுடைய ஹாஸ்டல்னா அங்க ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, இன்சார்ஜ் மாதிரி, அவங்களை வந்து குருன்னு சொல்லி இந்த தம்பி வந்து கூப்பிடுவான். ஓகேவா? அந்த குரு கிட்ட போயிட்டு சொல்றான், இந்த தம்பி வந்து எனக்கு வந்து இங்க இருக்கவே பிடிக்கல, எல்லாரும் என்ன கேலி கிண்டல் டீஸ் பண்றாங்க, நான் இங்க இருந்து போறேன் குருவே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே அந்த குரு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓகே நீ இங்க இருந்து போகணுமா, தாராளமா நீ போப்பா, ஆனா உனக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைப்பேன், அந்த டெஸ்ட்ல நீ பாஸ் பண்ணிட்டேன்னா நீ இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட அந்த குரு சொல்றாங்க. என்ன டெஸ்ட் குரு, நீங்க சொல்லுங்க நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி இந்த பையன் சொன்னதும், உங்க வீட்ல எல்லாம் கரண்டி இருக்கா? சமைக்கிறதுக்கு கரண்டி யூஸ் பண்ணுவோம்ல, இருக்கு மேம். அது மாதிரி ஒரு கரண்டி எடுத்து, ஓகே, அந்த கரண்டி ஃபுல்லா தண்ணி ஊத்தி வச்சிடுறாரு அந்த குரு. நல்லா ஃபுல்லா வழியே நல்லா நொம்பி வழியிற அளவுக்கு ஃபுல் தண்ணியை ஊத்தி அந்த தம்பி கையில எடுத்து கொடுத்துடுறாரு. கொடுத்த உடனே அந்த குரு என்ன சொல்றாரு, இந்த கரண்டியில உள்ள தண்ணி ஒரு சொட்டு கூட கீழே சிந்தக்கூடாது, அப்படி சிந்தாம நீ வந்து ஃபுல்லும் சுத்திட்டு இந்த ஹாஸ்டல் ஃபுல்லா சுத்தி வந்து என்கிட்ட வந்தனா நான் இந்த ஹாஸ்டலை விட்டு உன்னை அனுப்பிடுறேன் அப்படின்னு அந்த குரு சொல்றாரு. இந்த பையனும் ஓகே நம்ம எப்படியாவது இங்க இருந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த கரண்டியில உள்ள தண்ணியை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பொறுமையா நடந்து போய்கிட்டே இருக்கான். நிறைய பசங்க கிட்ட வந்து எல்லாரும் சிரிக்கிறாங்க, கேலி பண்றாங்க, என்ன இப்படி பண்ற அந்த மாதிரி சொல்லி நிறைய டீஸ் பண்றாங்க. ஆனா எதையுமே அந்த தம்பி வந்து கவனிக்கவே இல்லை. கவனிக்காம அவனோட சிந்தனை எண்ணம் எல்லாமே அந்த தண்ணி கீழே சிந்தக்கூடாது அப்படின்றதுலதான் இருக்கு. ஃபுல்லும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த கரண்டியை பிடிச்சுக்கிட்டு அழகா சுத்தி வந்து அந்த குரு முன்னாடி அந்த குட்டி தம்பி நிக்கிறான். இப்ப அந்த குரு பார்த்துட்டு அந்த தம்பி கிட்ட கேக்குறாங்க, இப்ப இவ்வளவு நேரம் நீ சுத்தி வந்தியப்பா, உன்னால எப்படி முடிஞ்சுது அப்படின்னு கேட்டாங்க. இவ்வளவு நேரம் நிறைய பசங்க வந்து உன்னை கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க, சிரிச்சாங்க, அப்ப கூட நீ வந்து கீழே ஒரு துளி கூட சிந்தவே இல்லையே எப்படி அப்படின்னு சொல்லி அந்த குரு கேட்ட உடனே இந்த பையன் சொன்னானா, நான் வந்து எல்லாரும் என்னை வந்து கிண்டல் பண்ணாலும் நான் எதையுமே காதுல வாங்கல, என்னோட சிந்தனை ஃபுல்லா இந்த தண்ணி கீழே சிந்தக்கூடாது அப்படின்றதுல மட்டும்தான் இருந்தது, நான் எதையுமே யோசிக்கல, அதனால என்னால ஃபுல்லும் வந்து தண்ணிய வந்து கீழே கூட சிந்தாம அழகா எடுத்துட்டு வர முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் வந்து சொன்னானா. இப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? யோசிச்சுட்டே இருங்க, ஒரு 2 மினிட்ஸ், நான் அதோ வந்துடுறேம்மா. யோசிச்சு வைங்க, நான் இப்ப வந்து கேக்குறேன்.
ஓகே, எல்லாரும் யோசிச்சிட்டீங்களா? எஸ் மேம். சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் மேம். உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க சொல்லுங்க. மேக்ஸ் வரலன்னு சொல்லாம முயற்சி பண்ணி செய்தா மேக்ஸ் வரும். வெரி குட், சூப்பர். உங்க நேம்? கான்சென்ட்ரேட் பண்ணா என்ன வேணா பண்ணலாம். வெரி குட், வெரி குட். உங்க நேம் என்னமா சொன்னீங்க? பூஜாக்கா. ஓகே பூஜா. ஓகே, உங்க பேர் என்னமா? ரிஷிகா. ரிஷிகா. ஓகே. நெக்ஸ்ட் மத்தவங்க சொல்லுங்க. மேம் இப்போ முயற்சி பண்ணா இப்போ மேக்ஸ் வராதவங்களுக்கும் நல்லா மேக்ஸ் வரும். இப்போ அதிலே கான்சன்ட்ரேஷன் பண்ணா மேக்ஸ் நல்லா வரும். அந்த மாதிரி வெரி குட், வெரி குட், சூப்பர். உங்க நேம்? ஸ்ரீகீர்த்தி மேம். ஓகேமா, உங்க நேம் சொல்லி சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. மேம் என் பேர் வசுமதி. சொல்லுங்கம்மா. அதுல கான்சென்ட்ரேட் பண்ணா அத நம்மளால முடியும் அப்படின்னு கான்சென்ட்ரேட் பண்ணா நம்மளால எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும். வெரி என் பேர் விஸ்வாசி. சொல்லுங்கம்மா. தெரியாது சொன்னா கூட எனக்கு முயற்சி பண்ணுவேன், நான் கத்துக்கலாம். அவன் வெரி என்ன குட். கிண்டல் பண்ணாலும் அவன் வந்து அந்த கான்சிடென்ஸ்லயே அத பண்ணி முடிக்கணும் அப்படி சொல்லிட்டு இருந்தான். அதனால வெரி குட், வெரி குட். அந்த தண்ணி மேல வச்சு இந்த கவனத்தை படிப்பு மேல வச்சு நம்ம நல்லா படிக்கிறோம். வெரி குட், சூப்பர். அவன் நல்லா நீங்களே முயற்சி யோசிச்சீங்களா இதெல்லாம்? பண்றான். வெரி குட், பரவாயில்லையே, எல்லாரும் சூப்பரா சொல்லியிருக்கீங்க. சரி, நான் இதுல இருந்து ஒரு விஷயம் சொல்றேன். இது வந்து நானா யோசிக்கல. இதே கொஸ்டினை நான் காலையில கேட்டேன். அப்போ ஒரு தம்பி சூப்பரா சொன்னாங்க. நிறைய பேர் வந்து இந்த மே மாசம் லீவ்ல எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஊருக்கு போவாங்க. ஊருக்கு போவாங்க, இல்லைன்னா ஏதாவது விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? கிளாஸ் அட்டெண்ட் பண்றோம். மேக்ஸ் படிக்கிறீங்க, கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்க. உங்களை பார்த்து யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும். அதாவது நீ விளையாட வரலையா, என்ன கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்க, அந்த மாதிரி என்ன சொன்னாலும் நீங்க உங்களுடைய கான்சென்ட்ரேஷனை நம்ம கத்துக்க வந்திருக்கோம். நம்ம ஃபுல்லா இந்த 30 நாளும் சூப்பரா படிக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் காத்திருக்கு. ஓகேவா? ஓகேக்கா. ஓகே, சொல்லுங்கம்மா. கூப்பிட்டீங்களே. அக்கா, எங்க ஊர்ல இப்ப திருவிழா நடக்குது, அதெல்லாம் பார்க்காத இங்க வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். வெரி குட், வெரி குட், சூப்பர், சூப்பர். உங்க நேம் என்ன சொன்னீங்க? வித்யாஸ்ரீ. ஓகேமா, ஓகே. அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணலாமா? வித்யாஸ்ரீக்கு ஒரு கிளாப் பண்ணலாமா? வெரி குட், வெரி குட். ஓகே, சரி. அப்போ நீங்க எல்லாருமே கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். நான் இந்த விஷயத்துக்கு மட்டும் சொல்லல, இது உங்க லைஃப்லயுமே நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க. எதையுமே நம்ம காதுல வாங்காம நம்ம படிக்கணும், நம்ம வந்து கரெக்டா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கான சக்சஸ் கரெக்டா வரும். ஓகேவா? ஓகே, ஸ்டோரி நல்லா இருந்ததா? ஓகே, இப்போ ஒரு சின்ன ஒரு கான்சென்ட்ரேஷன் மெமரி கேம் கொடுக்குறேமா. ஒரு 5 minutes நான் டைம் கொடுக்குறேன். நான் இப்போ ஒரு போட்டோ காட்டுவேன். நீங்க போட்டோலாம் ஜூம் பண்ணி பார்க்கலாம். கை வச்சு ஜூம் பண்ணி பாருங்க, பெருசாகும். சரியா? ஓகே, நான் ஒரு போட்டோ காமிக்கிறேன். அந்த போட்டோல எத்தனை 1 இருக்கு, எத்தனை 2 இருக்கு, எத்தனை 3 இருக்கு, அந்த மாதிரி நீங்க கவுண்ட் பண்ணணும். 5 minutes தான் டைம் தருவேன். 5 நிமிஷத்துக்குள்ள யாரு வந்து அதிகமா கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, பாருங்க. இந்த போட்டோ தான். கவுண்ட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. நான் கேட்கும் போது சொன்னா போதும். எண்ணி எழுதுங்க பார்க்கலாம். எத்தனை 1 இருக்கு. பெருசா இருக்கு அது மட்டுமா? இல்ல, குட்டியும் தான். அதுக்குதான் ஜூம் பண்ணி பாருங்கன்னு சொல்றேன். பெரிய ஸ்கிரீனா வச்சுக்கோங்க, அதுல நல்லா ஜூம் பண்ணி பாருங்க. பெரிய ஸ்கிரீன் எப்படி போடணும்னு தெரியும்லமா? அங்க சைடுல ஒரு ரவுண்ட் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணீங்கன்னா பெரிய ஸ்கிரீனா வந்துரும். அதை அப்படியே ஜூம் பண்ணி பாருங்க. 9 2 1 என்ற 1 2 3 4 கிட்ட
அவங்க நடந்துட்டு இப்போ எழுதுங்க, எழுதி வச்சுக்கோங்க. நான் கேட்கும்போது சொன்னா போதும். 5 minutes அதுக்குள்ள உங்களால எவ்வளவு கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடிங்க. அக்கா என்னால எண்ணம்ல ரொம்ப கொலாப்ஸ் ஆகுதுக்கா. கொலாப்ஸ் ஆகுதா? அதுக்காக தான் இந்த கொஸ்டின் கொடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன எண்ண முடியுதோ அது மட்டும் எண்ணுங்க. என்ன மறுபடியும் அதே நம்பரே அதே வருதா? சரி, உங்களால எவ்வளவு முடியுமோ ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேக்கா. ஓகே. அக்கா சொல்லுங்கம்மா. 1 வந்து 4 இருக்கு. எண்ணி வச்சுக்கோங்க, நான் கேக்குறேன். ஓகே. ஓகேம்மா, ஓகேம்மா. ஒரு தம்பி, குட்டி தம்பி உட்கார்ந்து கவனிச்சிட்டு இருந்தாங்களே, இருக்கீங்களாப்பா நீங்க? கேமரா ஆன் பண்ணிருந்தீங்களே. ஹலோ. சொல்லுங்கப்பா. உங்க நேம் என்னப்பா? சரி, ஓகே. சிஸ்டர் என் நேம் என்னம்மா உங்க பேர் என்ன? தமிழழகன். ஓகே, ஓகேப்பா. ஓகே. ஃப்ரம் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். புதுக்கோட்டை. ஓகேப்பா, வெரி குட். ஓகே, நம்பர்ஸ் எண்ணிட்டீங்களா? ஓகேவா? சரி, ஓகே. ஓகே, டைம்ஸ் அப். முடிச்சுக்கலாம். ஓகே, 1 எத்தனைமா எண்ணீங்க? 1 4. 6 சொல்லிருக்கீங்க அதிகபட்சமா. 6 சொல்லிருக்காங்க. சரி, 6 விட ஜாஸ்தியா யார் எண்ணீங்களா? 7. 7 இருக்கு. 7 வெரி குட். 7 விட மேம் ஜாஸ்தியா 7 யார் இருக்கு மேம். எண்ணீங்களா? 7 இருக்கு மேம். 7 இருக்கு. 2 வந்து 9 இருக்கு. 2 9. 2 எத்தனைமா இருக்கு? 9 இருக்கு. 9 விட ஜாஸ்தியா யார் எண்ணீங்களா? அப்படி இன்னும் இல்ல. ஓகே, நெக்ஸ்ட். 2 வந்து 9 தான் இருக்கு. 1 வந்து 7 இருக்கு. 3மா? 3 வந்து கொலாப்ஸா இருக்கு. அது வந்து என்ன முடியல. 47 இருக்கு மேம். 47 வெரி குட். என்ன அதுக்கு மேல வரைக்கும் யாராவது எண்ணீங்களா? 33. 33. அக்கா 47 விட 39 ஜாஸ்தி. கூட இருக்கு நினைக்கிறேன். 34 இருக்கு மிஸ். 34. 34. 39 இருக்கு. 39. 9. யாரோ 47 சொன்னீங்களே? நான் தான் மேம். நீங்க தான் சொன்னீங்க. வெரி குட். ஓகே, கரெக்டா நீங்க இருக்கா? ஆன்சர் சொல்லுவீங்களா? ஆன்சர் சொல்ல மாட்டேன்.
ஓகே உங்களுக்கு டெஸ்ட் மட்டும் தான் பண்ணுவேன். ஓகே ஓகேக்கா. ஓகே ஓகே, அப்பனா உங்களுக்கு பிடிச்ச நம்பர் சொல்லிடுவீங்களா? ஆமாக்கா. ஆமாவா? அக்கா 419 இருக்குக்கா. 19 19 விட ஜாஸ்தியா யார் எண்ணீங்களா? இல்ல. ஓகே 19க்கா 4. ஓகே 5மா 5 5 இருக்கு மேம். என்னமா 5 3 இருக்குன்னு நினைக்கிறேன். 5 3 தான் இருக்கா? இருக்கு மேம். 5 இருக்கு. இருக்குக்கா. ஓகே மேம் 4 இருக்கு 5. 4 5 ஓகே 5 இருக்கு. 5 5 இருக்கு. சரி 5ல எத்தனை இருக்கு? 5 தான் சொல்லிட்டு இருக்கீங்களா? 4 இருக்கு. 6 எத்தனை இருக்கு? 5 தடவை இருக்கு. 5 தான் இருக்கா? அதெல்லாம் என்ன டைம் இருந்ததா? டைம் இருந்ததா? டைம் அவ்வளோ கிடைக்கல எல்லாத்தையும்ன்றதுக்கு. ஓகே 7 வரைக்கும் யாராவது போனீங்களா? 7 எண்ணீங்களா? 5 வரைக்கும் பண்ணிருக்கோம்க்கா. 4 இருக்குக்கா. ஓகே 7 எண்ணவங்க யாராவது? 6 7 இருக்கு மேம். 6 7 இருக்கு. ஓகே 7 7 6 இருக்கு. சரி ஓகே இருக்குக்கா. ஓகே ஓகேமா 4 இருக்கு மேம். 8 to 4 இருக்கு. Ma'am, வெரி 7 குட். 6 8 இருக்கு வரைக்கும் ma'am. போனீங்க. ஓகே சூப்பர். 9 வந்து 10 0 யார் எண்ணீங்களா? 9 வந்து 10 இருக்கா? 0 0 1 1 இருக்கு. 4 இருக்கு மேம். 4 இருக்கு. 4 இருக்கு. ஓகே மேம் 0 மேம் மேம் ஆனா வந்து நான் 3 எழுதுனேன். 0 4 இருக்கு. மேம் நானே இருக்கு. சொன்னேன். 0 3 இருக்கு. ஓகே 4 இருக்கு மேம். 4 இருக்கு மேம். 3 இருக்கு மேம். 0 3 சரி. நான் ஏன் இந்த கேம் கொடுத்தேன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியல. தெரியலையா? உங்களை ஒரு நான் எவ்வளவு டைம் கொடுத்தேன்? 5 நிமிஷம் தான் கொடுத்தேன். 5 minutes. 5 minutes. அந்த 5 நிமிஷத்துக்குள்ள உங்களால எவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணி நம்பர்ஸ ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியுது. அது மாதிரி இதுக்குள்ள நிறைய நம்பர்ஸ் கிடைக்கு. அதுல உங்களுக்கு தேவையான நம்பர் மட்டும்தான் நீங்க எண்ணுவீங்க. 1னா 1 மட்டும்தான் எண்ணுவீங்க. அந்த மாதிரி எவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது அப்படின்றதுக்காக தான் இந்த கேம். இது வந்து நீங்களாவே இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு டைம் வச்சுக்கிட்டு நீங்க கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்க விளையாண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெமரி பவரும் ஜாஸ்தியாகும், கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஏன்னா இப்போ நீங்க எண்ணிட்டே வரும்போது இப்போ 11 வந்துட்டீங்கன்னா அடுத்து 12 தான் வரணும் அப்படின்றது நீங்க மைண்ட்ல வச்சிருக்கணும். இல்லைன்னா திருப்பி வந்து கன்ஃபியூஸ் ஆகும், திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ற மாதிரி இருக்கும். அதனால கான்சென்ட்ரேட் பண்றதுக்கும் உங்களுடைய மெமரி பவரை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் இந்த கேம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி நீங்க வந்து இந்த மாதிரி கேம்ஸ் விளையாண்டு பாருங்க. சரி ஓகே ஓகேமா, நான் அப்படியே வந்து டாபிக் போறேன். ஓகேக்கா. ஓகேக்கா. ஓகே ஓகே இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்பர்ஸ் பத்தி நீங்க நான் ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு சொல்லிட்டேன். நம்பர்ஸ்னா என்ன, அது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, டெய்லி நமக்கு நம்பர் வந்து எவ்வளவு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? சொன்னனா? சரி சரி. இப்போ இந்த நம்பர்ஸ்ல உங்களுக்கு எவ்வளவு வரைக்கும் தெரியும் நம்பர்? யாருக்கு எவ்வளவு வரைக்கும் தெரியும்? எவ்வளவுமா எவ்வளவு வரைக்கும் தெரியும் உங்களுக்கு? மேம் லேக் வரைக்கும் தெரியும் மேம். லேக் வரைக்கும் தெரியும். லட்சம் வரைக்கும் தெரியுமா? நெக்ஸ்ட் அதை விட தாண்டி இருக்கா தெரியுமா? இல்ல உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லலாம் நீங்க. crore வரைக்கும் தெரியும். க்ரோ வரைக்கும் தெரியும் மேம். ஓகே வெரி குட். யாரோ ட்ரில்லியன் சொன்னீங்களே, யாரு? சரி வேற? கோடி வரைக்கும் தெரியுமா? அதுக்கு மேல யாருக்காவது தெரியுமா? கோடி வரைக்கும் தெரியுங்க. ஓகே லாஸ்ட் நம்பர் என்ன தெரியுமா? மேக்ஸ்ல லட்சம் வரைக்கும் தெரியுங்கக்கா. லட்சம் வரைக்கும் தெரியும். எனக்கு ட்ரில்லியன் வரைக்கும் தெரியும் மேம். ட்ரில்லியன் வரைக்கும் தெரியும். வெரி குட். இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி சூப்பர். யார் சொன்னது? வரைக்குமே தெரியும் மேம். என்னமா? வரைக்குமே தெரியும். லாஸ்ட் வரைக்கும் தெரியுமா? லாஸ்ட் அது எண்ணற்ற எண்கள் ஆச்சே, அது கண்டுபிடிக்க முடியும் நம்மளால. அதனால லட்சம் வரைக்கும். லட்சம் வரைக்கும் தெரியும். அதுக்கு மேல எல்லாம் என்ன எழுத சொல்லாதீங்க. அப்படியா? நீங்க சொன்னா நாங்க எழுதுறோம்டாவா? அக்கா சொல்லுங்கம்மா. அக்கா சொல்லுங்கம்மா கேக்குதுமா? 200 வரைக்கும் 200 வரைக்கும் தெரியுமா? சூப்பர் சூப்பர்.
அப்ப இன்னும் நிறைய கத்துக்கணும். ஓகேவா? எனக்கு 500 தெரியும்க்கா. ஒன்னும் இல்ல, நீங்க மட்டுக்கும் எல்லாத்துக்கும் பக்கத்துலயும் அந்த 0 போட்டீங்கன்னா அடுத்தடுத்த நம்பர்ஸ் வந்துட்டே இருக்கும். 1 2 3 அது 9 ரிப்பீட்டா தான் வரைக்கும். வரும். இப்போ 1000 அப்படி 2000 3000 அந்த பேசிக்ஸ்ல வரும். நம்ம அதுலயே போட்டு பண்ணிக்கலாம் எல்லாமே. ஆமா, எல்லாமே உங்களுக்கு 0ல இருந்து 9 வரைக்கும் 9 நம்பர்ஸ் தெரிஞ்சா போதும். அதேதான் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். சரியா? சரி, ஓகே. நான் இப்போ வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லி கொடுக்குறேன், அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாரும் நோட் பண்ணிக்கணும். சரியா? சரி. 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி 10 கோடி அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, 100,000 அந்த மாதிரி நீங்க லேக் போடுவீங்க. லேக் 10 லேக் அந்த மாதிரி வந்துருவீங்க. க்ரோ 10 க்ரோ அந்த மாதிரி எழுதுவீங்க. இந்த மாதிரி நம்பர்ஸ் போய்கிட்டே இருக்கும். இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். 0 அப்படியே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். இதுல மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன் இந்த டேர்ம்ஸ் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா மில்லியன்னா? கேட்டிருப்பேன்க்கா. கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு மில்லியன் அப்படின்னா எவ்வளவுமா? ஒரு மில்லியனா? 1 மில்லியன். ஆன்சரே கொடுத்துட்டு கொஸ்டின் கேக்குறீங்கக்கா, அப்படிதானமா? இல்லக்கா. பாத்தே சொல்லிடலாமே. 1 மில்லியன்னா என்ன எழுதிருக்கு? 1 lakh. 1 lakhா? 1 lakh 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி 10 கோடி. அது மாதிரி போய்கிட்டே இருக்குமா? அதுல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு மில்லியன் அப்படின்னா 10 லட்சம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இது இம்பார்ட்டன்ட். ஞாபகம் வச்சு எழுதி வச்சுக்கோங்கம்மா. இது அப்படியே எழுதிக்கோங்க. 10 லட்சம் அப்படின்றதுதான் 10 லட்சம் ஈக்குவல் டு 1 மில்லியன். இங்கிலீஷ்ல மில்லியன் எழுதுவீங்க. தமிழ் எழுத தெரியுங்களா? மீ போட்டு எழுதணும். மில்லியன். என்ன போட்டு எழுதணும்? தமிழ்ல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதிக்கோங்க. மில்லியன். சொல்லுங்கம்மா. கொஸ்டின் புரியலையா? 1 மில்லியன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். ஒரு மில்லியன்னா 10 லட்சத்தை தான் ஒரு மில்லியன் அப்படின்னு சொல்றாங்க. 10 லேக் தான் 1 மில்லியன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேக்கா. ஓகே, எழுதிக்கோங்க. எழுதிட்டோங்க. ஓகே, அப்போ எழுதிட்டோங்க. 10 லட்சத்துக்கு அடுத்து நம்ம என்ன சொல்லுவோம்? கோடின்னு சொல்லுவோம். க்ரோக்கு போயிடுவோம். க்ரோஸ் போயிட்டோம் அப்படின்னா அத வந்து 10 மில்லியன் 10 மில்லியன் அப்படின்னு சொல்றோம். இங்க இருக்கு பாருங்க, இது 1 மில்லியன், இது வந்து 10 மில்லியன். 10 மில்லியன் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து 100 மில்லியன். இந்த தமிழ் வார்த்தை எல்லாம் உங்களுக்கு தெரியாது. கோடிக்கு அடுத்து அற்புதம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அந்த வேர்ட்ஸ் கூட நீங்க ஞாபகம் வச்சுக்க வேணாம். அதுக்கு பதிலா இந்த மில்லியன் ட்ரில்லியன் கணக்க நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். மில்லியன் எப்போ ஆரம்பிக்கும்? 10 லட்சம் அதுல இருந்து ஆரம்பிக்கும். ஓகேவா? ஒரு மில்லியன் அப்படின்னா 10 லட்சம். 10 லேக் அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப 10 லேக்குக்கு அடுத்து நீங்க இன்னொரு 0 போட்டீங்கன்னா அது கோடியா மாறிடும். க்ரோக்கு போயிடும். அதை வந்து 10 மில்லியன் அப்படின்னு சொல்றோம். அடுத்து இன்னொரு 0 போட்டீங்கன்னா அதை வந்து 100 மில்லியன் அப்படின்னு சொல்லுவோம். 100 மில்லியன். ஓகேவா? மில்லியன் முடிஞ்சிருச்சு. மில்லியன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து நம்ம என்ன சொல்லுவோம்? பில்லியன். மீக்கு அப்புறமா பி, பில்லியன் அப்படின்னு எழுதணும். அப்ப இன்னொரு 0 இது கூடயே சேர்த்துக்கிட்டீங்க, இந்த நம்பர்ஸ்ல ஒரு 0 சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது நம்ம என்ன சொல்றோம்? 1 பில்லியன். என்னமா சொல்றோம்? 1 பில்லியன். வெரி குட். பில்லியன் தமிழ்ல சொல்லுவோம், பில்லியன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஓகேவா? 1 பில்லியன். மீக்கு பதிலா பி அப்படின்னு போட்டு எழுதணும். பில்லியன் எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்க படிச்சுட்டு வரணும். ஓகேவா? நான் கொஸ்டின் கேட்பேன், இதெல்லாம் அழகா நீங்க எழுதி படிங்க. அடுத்து இன்னொரு 0 போட்டீங்கன்னா சொல்லுங்க. எழுத ஆரம்பிக்கணுமா? ஆமா ஆமாமா. 1ல இருந்து
1ல இருந்து நீங்க லேக் வரைக்கும் எழுதிக்கோங்க, லட்சம் வரைக்கும். அதுக்கு அப்படியே இப்ப அடுத்து இந்த எழுதுவோம் டேர்ம்ஸ் எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்தும் எழுதுங்கம்மா. 1 பில்லியன், மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன் அப்படி எழுதுங்க. அடுத்து 1 பில்லியன், 10 பில்லியன், 100 பில்லியன் அடுத்து அப்படி எழுதணும். பில்லியன் 100 வரைக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறமா 1 ட்ரில்லியன் டீ போட்டு எழுதணும். மேம் சொல்லுங்கம்மா. எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட். சொல்லுங்க. இங்க திருவிழா நடக்குது சொன்னல, அங்க சொல்றாங்க, போயிட்டு மட்டும் வந்துருக்கோம். ஓகேம்மா. ஓகேக்கா, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ. அக்கா சொல்லுங்கம்மா. நீங்க இப்ப சொல்லறது எனக்கு புரியலக்கா. சொல்றது புரியலையா? உங்களுக்கு 1 2 3 எது ஆமாக்கா. வரைக்கும் தெரியும்னு சொன்னீங்க? நீங்க 200 வரைக்கும் தான் தெரியும்னு சொன்னீங்களா? ஆமாக்கா. சரி, நீங்க வந்து நாளைக்கு என்ன பண்றீங்க, 1 2 3 வந்து எனக்கு 1000 வரைக்கும் எழுதி பார்த்துட்டு வரீங்களா? எழுதி காட்டுறீங்களா நாளைக்கு? ஓகேக்கா. நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? ஓகே, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? ஸ்டாண்டர்ட்ல இருந்து 6th போறீங்க. இப்ப 5th ஸ்டாண்டர்ட். ஆமாக்கா. ஓகே, அப்ப நீங்க வந்து ஒரு 1000 வரைக்குமாவது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகேக்கா. ஆனா 1000 வந்து கம்மி. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுக்கலாம். சரி, நீங்க ஃபர்ஸ்ட் இத வந்து நாளைக்கு வந்து 1000 வரைக்கும் எழுதிட்டு வாங்க. ஓகேக்கா. ஓகேமா, அதுக்கப்புறமா இத நீங்க கத்துக்கலாம். அக்கா, இப்ப நீங்க ஒரு பிக்சர் மாரி காட்டி 1 மில்லியன்ல எழுதிருக்கீங்கல்ல, ஆமாம்மா. இந்த போட்டோ வேணுமா உங்களுக்கு? அந்த போட்டோ ஃபுல்லா எழுதணுமாக்கா? ஆமா, எழுதி வச்சு படிக்கணும் இத. ஓகேக்கா. எல்லாரும் தனியா நோட் போட்டுக்கங்க, இத எழுதிக்கங்க. இல்ல இப்ப என்னால டக்குன்னு எழுத முடியலக்கானா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்கம்மா, அது அப்புறமா பார்த்து எழுதுங்க. ஓகேக்கா. ஓகேக்கா. ஓகே, ஸ்கிரீன்ஷாட்னு சொன்னே ஓகே சத்தமா வருது. அக்கா, நான் எழுதி முடிச்சிட்டேன்க்கா. எழுதி முடிச்சிட்டீங்க, வெரி குட். சரி, நீங்க எல்லாரும் ஆர்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் மில்லியன், அடுத்து பில்லியன், அடுத்துதான் என்ன, ட்ரில்லியன். இந்த ஆர்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். 1 மில்லியன்னா எவ்வளவுமா? 10 லட்சம். 10 லட்சம். ஓகேவா? இப்படிதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 1 மில்லியன்னா எவ்வளோ? 10 லட்சம். 10 லட்சம். மில்லியனுக்கு அடுத்துதான் என்ன வரும்? பில்லியன். பில்லியனுக்கு அடுத்து என்ன வரும்? ட்ரில்லியன். ட்ரில்லியன். அந்த ஆர்டரை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஜீரோ அப்படியே சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்துரும். ஓகேவா? 1 மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன், 1 பில்லியன், 10 பில்லியன், 100 பில்லியன், 1 ட்ரில்லியன், 10 ட்ரில்லியன், 100 ட்ரில்லியன், இந்த மாதிரி வரும். ஓகேவா? அப்படியே நீங்க அழகா எழுதி வச்சு படிக்கணும். அக்கா, உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட். கேளுங்கம்மா. இந்த பிக்சரை நீங்க குரூப்ல அனுப்ப முடியுமா? அனுப்புறேம்மா. ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியலையா? ஆமா மேம், எனக்கு எடுக்க தெரியாது. வீட்ல சரி, நான் அனுப்புறேம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் அனுப்புறேன். எழுதி குரூப்ல அனுப்பணுமாக்கா? நீங்க எழுதுறத நீங்க வச்சுக்கோங்க. நான் ஹோம்ஒர்க் ஏதாவது கொடுத்தேன்னா அதுதான் நீங்க எழுதி குரூப்ல அனுப்பணும். சரிக்கா. ஓகே, நீங்க எல்லாருமே அந்த பேட்ச்ல இருக்கீங்களா? 8 to 9 பேட்ச்ல 8 to 9 ஒரு பேட்ச் இருக்கு. ஓகே, சரி, ஓகேமா. ஓகே, நெக்ஸ்ட் போவோமா? ஓகேக்கா. ஓகே, நெக்ஸ்ட் நீங்க அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர், ஏறு வரிசை இறங்கு வரிசை பத்தி பார்க்க போறீங்க. ஏறு வரிசை இறங்கு வரிசை இது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கோம். மிஸ் எங்க கேள்விப்பட்டீங்க? அப்படி ஒரு கணக்கு இருக்கு. எனக்கு அப்படி ஒரு தெரியும். கணக்கு இருக்கா? என்ன தெரியும் சொல்லுங்க. ஸ்மால் டு பிக்கா? ஸ்மால் டு பிக். பிக் டு ஸ்மால். வெரி குட். உங்க நேம் என்னம்மா? பூஜாக்கா. வெரி குட். நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லலாம், என்ன வேணுமோ சொல்லலாம். ஓகேக்கா. சொல்லுங்க. என்னால டைரக்டா வந்து கூட உங்களை அடிக்க முடியாது, அதனால தாராளமா உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. சொல்றேங்க. ஏறு வரிசை இறங்கு வரிசை இது எங்க கேள்விப்பட்டீங்க? எங்க பாத்தீங்க? எங்கயாவது யூஸ் பண்ணீங்களா? இத பத்தி ஏதாவது தெரியுமா?
இத பத்தி தெரியும், ஆனா எங்க யூஸ் பண்ணது இல்லக்கா. ஓகே ஓகே சூப்பர். அக்கா மாடிப்படியில வந்து ஏறுறதும் இறங்குறதையும் வெரி குட் வெரி குட். யூஸ் பண்ணது இல்ல, ஆனா எக்ஸாம்ல நாங்க எழுதியிருக்கோம் மேம். எழுதிருக்கீங்க. நம்பர் கொடுத்து இத அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுங்க, டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதுங்க அந்த மாதிரி சொல்லுவாங்களா? இதுக்கு நான் சம்பளம் போட்டிருக்கேன் மேம். சம்பளம் போட்டிருக்கீங்க, ஆனா எங்க யூஸ் பண்ணுவோம்னு தெரியாது. இனிமே நம்ம கத்துக்க போற எல்லா விஷயமுமே லைஃப்ல நீங்க எங்க யூஸ் பண்றீங்க அப்படின்றதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கணும். அப்பதானே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, நான் சொல்றேன் பாருங்க. யாரோ ஒருத்தவங்க சொன்னீங்களே ஏணிப்படி ஏறுறது இறங்குறது, இதுவும் ஒரு ஏறு வரிசை இறங்கு வரிசை தான். கீழே இருந்து மேல ஏறுறீங்க அப்படின்னா அது ஏறு வரிசை, அசெண்டிங் ஆர்டர். ஒரு பாப்பா சொன்னாங்களே ஸ்மால்ல இருந்து பிக் போறது. இதுவே டிசெண்டிங் ஆர்டர்னா பெரிய நம்பர்ல இருந்து, பெரிய விஷயத்துல இருந்து சின்னதுக்கு வருது, என்ன டிசெண்டிங் ஆர்டர். சரி, இப்ப எல்லாருமே கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கீங்களா? கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கீங்க. சரி, அதை எப்படி சாப்பிடுவீங்க? கோன் ஐஸ்கிரீம் எப்படி இருக்கும்? மேல பெருசா இருக்கும், கீழே எப்படி இருக்கும்? கோன் கூம்பா இருக்கும். வெரி குட், கூம்பா இருக்கும். அப்ப நீங்க சாப்பிடும் போது எங்க இருந்து சாப்பிடுவீங்க? மேல இருந்து சாப்பிடுவீங்க. அப்ப பெரிய விஷயம் மேல இருக்கும். ஐஸ்கிரீம், அந்த கிரீம் வந்து மேல இருக்கும். அத சாப்பிட்டுட்டே வந்து லாஸ்டா அந்த குட்டி போர்ஷனை பினிஷ் பண்ணுவீங்க சாப்பிட்டு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? இது என்னமா பெருசுல இருந்து குட்டி. சாப்பிட்டு இறங்கு வரிசையை சாப்பிடுறோம். இல்ல, இது ஏறு வரிசையா இறங்கு வரிசையா? கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். இருந்து இறங்கு வரிசை சாப்பிடுறோம். ஏறு வரிசை இறங்கு வரிசை. இல்ல, நல்லா யோசிங்க. பெருச ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு குட்டியில முடிக்கிறீங்க. டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர் இறங்கு வரிசை. இறங்கு வரிசை தானே? இருந்து ஏறு வரிசை. நீங்க இறங்கு வரிசை ஏறு வரிசைன்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. அப்படி போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, இங்க பாருங்க, இப்படி ஐஸ்கிரீம் இருக்கு. இங்க எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஃபுல்லா இந்த மாதிரி வச்சு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்குவோம். இப்படி யாரும் வச்சு தர மாட்டாங்க, நம்மளே சும்மா கெஸ் பண்ணிப்போம். இப்ப பெரிய விஷயம் மேல இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோட என்ன பண்ணுவோம்? மேலதான் சாப்பிடுவோம். மேல வந்து பெருசா இருக்கு, அப்ப பெரிய நம்பர் மேல இருக்கு. ஃபர்ஸ்ட் பெருசு, அப்புறமா இந்த போர்ஷனை சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து இந்த போர்ஷன் வருவீங்க, அதை சாப்பிட்டுட்டு இந்த போர்ஷன் வருவீங்க, இதையும் சாப்பிட்டுட்டு இதை சாப்பிட்டுட்டு ஃபுல்லும் சாப்பிட்டுருவீங்க. கரெக்டா? இப்படிதான் நீங்க சாப்பிடுவீங்க. ஓகே, அப்போ மேல இருந்து கீழே, பெருசுல இருந்து சின்னதுக்கு வந்தா அது வந்து நம்ம இறங்கி வந்துட்டோம் கீழே. டிசெண்டிங் ஆர்டர் இறங்கு வரிசை, இது ஒரு இறங்கு வரிசைக்கு எக்ஸாம்பிள். இல்லக்கா, நான் ரிவர்ஸா சாப்பிடுவேன், ஐஸ்கிரீம் கொடுத்த உடனே நான் ஃபர்ஸ்ட் கீழே தாங்க கடிச்சு சாப்பிடுவேன், அப்படி யாராவது இருக்கீங்களா? இல்லக்கா. இல்ல, ஆனா நான் அப்படி சாப்பிடுவேனே. நான் என்ன பண்ணுவேன், கீழே உள்ளத ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு அந்த ஓட்டை இருக்கும்ல, அத வந்து அது மூலமா அந்த மேல இருக்கிறத நான் சாப்பிட்டுருவேன். அப்புறமா கீழே இருந்து சாப்பிட்டு மேல போய் பினிஷ் பண்ணிடுவேன். இப்ப நான் சாப்பிடுறதுக்கு பேர் என்ன? ஏறு வரிசை. ஏறு வரிசை. சொல்லுங்கம்மா. அக்கா, நீங்க கீழ இருந்து சாப்பிடுறீங்க, மேல ஐஸ் மெல்ட் ஆகி கீழ வந்துராதா? கீழே வந்துரும். அப்ப நான் என்ன பண்றேன், மேல உள்ள பெரிய விஷயம் கீழே வந்துருது, விழுந்துரும். அது அந்த ஓட்டையாலே நான் சாப்பிட்டுருவேன். ஓகேக்கா. வேணா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அக்கா சொல்லுங்கம்மா. சாப்பிட்டேன்க்கா. கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டீங்களா? இன்னைக்கு சாப்பிட்டேன்க்கா. சாப்பிட்டீங்களா? வெரி குட். அது வந்து அசெண்டிங் ஆர்டரா டிசெண்டிங் ஆர்டரா? ஏறு வரிசையா இறங்கு வரிசையா? இறங்கு வரிசையில சாப்பிட்டீங்க. வெரி குட். இந்த மாதிரி உங்க லைஃப்ல உள்ள எல்லா விஷயத்தையும் நீங்க இந்த மாதிரி மேக்ஸ் கூட கனெக்ட் பண்ணி பார்க்கணும். சரி, இப்போ நீங்க வந்து பெரிய விஷயத்துல இருந்து சின்ன விஷயம், சின்னதுல இருந்து பெருசு. இப்போ நான் ஒரு ஏணிப்படி வச்சிருக்கேன், ஓகேவா? இந்த ஏணிப்படியில இங்க பாருங்க, இது வந்து நான் காலையில ஜம்ப் பண்ணி இந்த ஏணிப்படியில ஏறி போனேன், அது அப்படியே இருக்கு. இப்ப நான் திருப்பி உங்களுக்கு ஜம்ப் பண்ணி காட்டுறேன். சரி, இப்ப நான் வந்து என்ன பண்ண போறேன், இங்க பாருங்க, இதுதான் நான் இங்க நின்னுட்டு இருக்கேன், ஓகேவா? இது வந்து ஏணிப்படிக்கு கீழே நிக்கிறேன். நான் இப்ப மேல ஏற போறேன். இப்ப நான் அதுக்கு நம்பர்ஸ் கொடுக்குறேன், 1 2 3 4ன்னு. சின்ன நம்பர் எங்கம்மா இருக்கு?
கீழே இருக்கு. இல்லக்கா. கீழே நான் இப்போ ஓகே, இப்போ நான் வந்து இங்க இருந்து இங்க, இங்க இருந்து இங்க, அடுத்து இதுல இருந்து இது, இதுல இருந்து இது, இப்படி நான் மேல ஏறி போறேன். கீழ இருந்து மேல போறேன். 1 அப்படின்ற சின்ன நம்பர்ல இருந்து மேல ஏறி போறேன். அப்ப இதுக்கு பேர் என்ன? இறங்க வரிசை. அசெண்டிங் ஆர்டர், ஏறு வரிசை. சூப்பர். ஏறுவரிசை. ஏறு வரிசை, அசெண்டிங் ஆர்டர். ரெண்டுத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலீஷ்லயும் தெரிஞ்சுக்கோங்க, தமிழ்லயும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகேக்கா. இப்ப நான் மேல போயிட்டேன். இப்ப நான் கீழே இறங்கணும். அப்படியே என்னால ஜம்ப் பண்ணி எல்லாம் கீழே குதிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் கீழே இறங்கி வருவேன். அப்போ பெரிய நம்பர் மேல இருக்கு, அதுல இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா கீழே வரேன். அப்போ 4ல இருந்து 3, 3ல இருந்து 2, 2ல இருந்து 1, இந்த மாதிரி கீழே இறங்கி வரேன். ஓகேவா? இப்ப கீழே இறங்கி வரதுக்கு இதுக்கு பேர் என்ன? இறங்கு வரிசை. வெரி குட், இறங்கு வரிசை. அப்ப இதுவுமே ஒரு எக்ஸாம்பிள் தான். ஏணிப்படியில ஏறுறது இறங்குறது, லேடர். ஓகேவா? அது மாதிரி படிக்கட்டு இருக்கும்னா அதுல ஏறுறது இறங்குறது. அது மாதிரி வேற எங்க ஏறு வரிசை இறங்கு வரிசை கேள்விப்பட்டிருக்கீங்க? இப்போ ரிசல்ட் எல்லாம் முன்னாடி வந்து ஸ்கூல்ல ஒட்டுவாங்க, அப்புறம் வந்து நியூஸ் பேப்பர்ல எல்லாம் முன்னாடி வருமா, எனக்கு தெரியாது, முன்னாடி வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஆர்டரா பாப்பாங்க, நம்பர்ஸ் வந்து அடுத்தடுத்து கரெக்டா வரும். அப்ப அது என்ன பண்ணுவாங்க, அப்படியே பாத்துக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்க நம்பர் எங்க இருக்குன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா அதுல ஆர்டரா நம்பர்ஸ் இருக்கும். ஓகேவா? அடுத்தடுத்து கரெக்டா இருக்கும். 1னா அடுத்து 2, அடுத்து 3, அந்த மாதிரி சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் கரெக்டா இருக்கும். அப்ப அங்க நமக்கு யூஸ் ஆகுது. அது மாதிரி ட்ரெயின் எல்லாம் புக் பண்ணோம்னா நம்ம சீட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு கரெக்டா சீட் நம்பரை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், இது 1, இது 2, இது 3, அப்ப இங்கதான் 4 இருக்கும் அப்படின்னு நம்ம கரெக்டா நம்பர் ஆர்டர்ல வருவோம். அப்ப அதுலயும் ஒரு ஏறு வரிசை இறங்கு வரிசை இருக்கு. சொல்லுங்கம்மா. கேளுங்க கேளுங்க. சீட் கரெக்ட். சூப்பர். தியேட்டர்ல சீட் புக் பண்ணும்போது கரெக்டா நீங்க ரோ பார்த்து கரெக்டா எடுப்பீங்க. அது நம்பர்ஸ் கரெக்டா இருக்கும், அதை பார்த்து சூப்பரா நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்க. அதே மாதிரி தியேட்டருக்குள்ள போயிட்டு சீட் கண்டுபிடிக்கிறதும் அப்படிதான். நம்ம சீட்டை கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணுவோம், இது 1, இது ஏ, இது பி, இது சி அப்படின்னு ரோ பார்த்து கரெக்டா கண்டுபிடிப்போம். அதுலயும் மேக்ஸ் இருக்கு. சொல்லுங்கம்மா. நம்ம வீட்டுக்கு எங்கன்னா போனா ரூம் இருக்கும்லக்கா. கரெக்ட். ஊட்டிக்கு அதுக்கு போனீங்களா அவங்க நீங்க? நம்பர் தருவாங்க. இல்லக்கா, நான் சும்மா சொல்றேன். நீங்களே சும்மா சொல்றீங்களா? சரி சொல்லுங்க. அப்ப அவங்க ஒரு நம்பர் தருவாங்க, தேடி நம்ம போவோம்க்கா. வெரி குட், கரெக்ட். அதுல ஒரு நம்பர் சாவி கொடுப்பாங்க, அந்த நம்பரை வச்சு கரெக்டா இது 1வது ரூம்னா இது 2வது ரூம் இங்கதான் இருக்கும், இது 3னா இது 4 இங்க இருக்கும், நம்மளோட நம்பர் 5 அப்படின்னு கரெக்டா நீங்க கண்டுபிடிச்சு போவீங்க. அப்படிதானே? வெரி குட். இப்போ இது எல்லாமே ஏறு வரிசையும் இருக்கு, இறங்கு வரிசை இருக்கு. இத பத்தி தான் அதான் என்ன சொல்றாங்க, அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர்னு சொல்றாங்க. சரி, சொல்லுங்கம்மா. பீரோ கதவு சாவி மேம். சாவி எப்படி கண்டுபிடிப்பீங்க? அந்த நம்பர் வந்து அடுத்த நம்பர் அதே சாவியில தான் கொடுத்திருப்பாங்க. அந்த வெரி அடுத்த குட். அடுத்தடுத்து இருக்கும், அதை வச்சு கரெக்டா கண்டுபிடிப்பீங்க. இதை போட்டாச்சு, இதை அடுத்து போடணும் அப்படின்னு சூப்பரா நீங்களே கெஸ் பண்ணிடுவீங்க. வெரி குட், வெரி குட். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி லைஃப் கூட நீங்க கனெக்ட் பண்ணிக்கணும். இங்க எல்லாம் நமக்கு வந்து இந்த ஏறு வரிசை இறங்கு வரிசை யூஸ் ஆகுது அப்படின்னு. சரி, இப்ப நான் உங்களுக்கு ஒரு போட்டோ காட்டுறேன். அதுல உள்ள நம்பரை ஏறு வரிசையிலயும் எழுதுங்க, இறங்கு வரிசையிலயும் எழுதுங்க. அசெண்டிங்லயும் எழுதணும், டிசெண்டிங்லயும் எழுதணும். சின்னதுல இருந்து பெருசு, பெருசுல இருந்து சின்னது, அந்த மாதிரி ஆர்டரா எழுதுங்க பாக்கலாம். என்ன நம்பர்ஸ் இருக்கோ அது சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் வரைக்கும். என்னம்மா, ஃபர்ஸ்ட் காமிச்ச மாதிரி கிடையாது, இது வேறதான். பார்த்து எழுதுங்கம்மா. அக்கா கொஸ்டின் புரியல. இதுல உள்ள நம்பரை ஆர்டரா எழுதணுமா. குட்டி நம்பர் ஃபர்ஸ்ட் எதுவோ அதை எழுதுங்க, அடுத்து குட்டி நம்பர் எது, அந்த மாதிரி கெஸ் பண்ணி ஆர்டரா எழுதணும். சின்னதுல இருந்து பெருசு, அடுத்து பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர், அப்படி எழுதுங்க. சொல்லுங்க சொல்லுங்கம்மா. ஒரு ஸ்லேட் மாரி ஒண்ணு இருக்கேக்கா. அந்த 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 9 வரைக்கும் இருக்குல்ல. அது சேர்க்க வேணாம், அது வேணாம், அது வேணாம். அந்த ஸ்லேட் வந்து சும்மா அது வேணாமா. ஓகே, கரெக்டா அந்த ஸ்லேட் தான் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு, பரவாயில்லையே. இதுல உள்ள நம்பர் எல்லாம் வேணாம், இந்த ஸ்லேட்டை தவிர்த்து எல்லா நம்பரையும் பார்த்து எழுதுங்க, ஆர்டரா எழுதணும். அந்த கியூப்ஸ்ல இருக்கு. கியூப்
அதுவும் வேணாமா? இந்த நம்பர்லாம் வேணாம். நம்பரா எழுதிருக்குல்ல அது மட்டும் பாருங்க. ஓகே. ஓகே. அக்கா சொல்லுங்கம்மா. அக்கா இதுல 1ல இருந்து 30 வரைக்கும் நம்பர் இருக்குக்கா. அசெண்டிங்னா 1 to 30 வரைக்கும் எழுதலாம். டிசெண்டிங்னா 30 to 1 வரைக்கும் எழுதலாம்க்கா. ஓகே, வெரி குட், வெரி குட்மா. அப்படியே வச்சுக்கோங்க, மத்தவங்களும் அப்படியே எழுதிட்டோம். அக்கா அசெண்டிங் ஆர்டர் வந்து 1 ல இருந்து 30 வரைக்கும் தான்க்கா இருக்கு. அக்கா பெரிய எழுதிட்டேன்க்கா. சின்ன நம்பர்ல எழுதிட்டீங்களா? பெரிய நம்பர். எழுதினவங்க அப்படியே வெயிட் பண்ணுங்க, மத்தவங்களும் எழுதிக்கிட்டோம். ஓகேக்கா. ஓகே. எழுதிட்டீங்களா? எல்லாரும் எழுதியாச்சா? எழுதிட்டுங்க. அப்படின்னு ஆன்சர் காமிக்கிறேன், கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. எழுதிட்டேன்க்கா. அக்கா நான் உன்னை எழுதலக்கா. எழுதலையா? எழுதுங்க, எழுதுங்க. எழுதாதவங்க பொறுமையா எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எழுதினவங்க இதுல கரெக்டான்னு செக் பண்ணிக்கோங்க. அதாவது அசெண்டிங் ஆர்டர் ஏறு வரிசைனா சின்னதுல இருந்து 1 2 3 எல்லா நம்பர்ஸுமே இருக்குமா 30 வரைக்கும் ஆர்டரா எழுத வேண்டியதா. டிசெண்டிங் ஆர்டர் அப்படியே தலைகீழ எல்லா நம்பரையும் எழுத வேண்டியதான். இதெல்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கும் உங்க எல்லாருக்கும். நிறைய சம்ஸ் இந்த மாதிரி போட்டிருப்பீங்க. அக்கா எனக்கு கரெக்டா இருக்குக்கா. கரெக்டா இருக்கா? வெரி குட். எனக்கு கரெக்டா இருக்குக்கா. ஓகே, ஓகேமா. சரி, எல்லாருக்கும் கரெக்டா இருக்கா? வெரி குட். அப்ப எல்லாரும் நல்லா சம்ஸ் போட்டிருக்கீங்க. ஓகே, சரி, கரெக்டா இருக்கா? சரி, நாளைக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்க போறேன் நானு. டேபிள்ஸ் எத்தனை வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும்? வாய்ப்பாடு 12, மத்தம் 16, 12 எவ்வளவுமா? ம், 12. ம், சொல்லுங்கம்மா. 16 வரைக்கும் தெரியுங்க. 16. வெரி குட். எனக்கு 11 வரைக்கும் தெரியும். 11. ஓகே, எனக்கு 16 வரைக்கும் தெரியும். 16. சரி, எனக்கு இப்போ 10 வரைக்கும் தெரியுங்க. 10 வரைக்கும் தெரியும். கீழே எவ்வளவு வரைக்கும் தெரியும்? 16 வரைக்குமா 10 வரைக்குமா? அக்கா எனக்கு 16 தெரியும்க்கா. 16. சரி, நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? உங்களுக்கு என்ன தெரியுதோ தெரியலையோ, எனக்கு வந்து நாளைக்கு கீழே 16 வரைக்கும் தெரியும்க்கா. கீழே 16, சைட்ல 16 படிச்சுட்டு வரணும். கஷ்டமா இருக்குக்கா, எனக்கு ஒன்னொன்னாதான்க்கா படிக்க முடியும், எனக்கு ஒரே நாள் எல்லாத்தையும் படிக்க முடியாதுக்கா அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு 12 வரைக்கும் தெரியும்னா 13வது வாய்ப்பாடை மட்டுமாவது நாளைக்கு படிச்சுட்டு வரணும். ஒரு வாய்ப்பாடாவது நாளைக்கு படிச்சுக்கணும் எக்ஸ்ட்ராவா. இன்னும் சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்க, எனக்கு வந்து 10 வரைக்கும் தான்க்கா தெரியும் அப்படின்னா கீழே 10 சைட்ல 10வது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே. அடுத்து நான் வந்து 12 வரைக்கும் படிச்சுட்டேன். நான் நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு 12, 13, 14 வரைக்கும் படிக்கிறேன்க்கா. சரிம்மா, வெரி குட்மா. அக்கா சொல்லுங்கம்மா. எனக்கு 11 வாய்ப்பாடு வரைக்கும் தெரியும்க்கா. 12 வாய்ப்பாடு மட்டும் நாளைக்கு படிச்சுன்னு வரட்டா? படிச்சுட்டு வாங்க, படிச்சுட்டு வாங்க. அக்கா எனக்கு 12வது வாய்ப்பாடு தெரியும், 13 மட்டும் படிச்சுட்டு வரட்டா? படிச்சுட்டு வாங்க, படிச்சுட்டு வாங்கம்மா. அக்கா நான்
சொல்லுங்கம்மா. எனக்கு 13 வரைக்கும் தெரியும். 13 வரைக்கும் தெரியுமா? வெரி குட். அப்ப 14 படிச்சுட்டு வரீங்களா? 14 வரைக்கும் நாளைக்கு. ஓகே. உங்களுக்கு மட்டும் படிச்சுட்டு 16 வரைக்குமே படிச்சுட்டு வரீங்களா? 13 வரைக்கும் படிச்சுட்டு வரேன். படிச்சுட்டு வாங்க, படிச்சுட்டு வாங்க. நானும் 13 வரைக்கும் படிச்சுட்டு வரேன்க்கா. ஓகேம்மா. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை விட எக்ஸ்ட்ராவா ஒரு டேபிள் நாளைக்கு படிச்சுட்டு வரணும். நாளைக்கு கிளாஸ் கிடையாது, அதனால உட்காந்து படிச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறமா உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன ஹோம்ஒர்க் இருக்கு. என்னன்னா, உங்களுக்கு எந்த நம்பர் பிடிக்குமோ நீங்க எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்ப 2 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த 2ஓட மடங்குகளை எழுதிட்டு வரணும். 2, 4, 6 அதோட 2 கூட்டி 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 எழுதணும். அப்படி இல்லைன்னா அது கூட 2 பெருக்கி பெருக்கி எழுதணும். டேபிள்ஸ் படிப்பீங்களா அது மாதிரி உங்களுக்கு எது வரைக்கும் தெரியுமோ 2, 4, 6, 8, 10 அந்த மாதிரி எவ்வளவு தெரியுமோ நீங்க எழுதலாம். 2 மட்டும் கிடையாது, 5, 10, 15 அந்த மாதிரி எழுதலாம். இல்ல 3 எழுதலாம். இல்ல 10 எழுதலாம். உங்களுக்கு எது வரைக்கும் தெரியுமோ அது வரைக்கும் எழுதலாம். ஆனா நம்பர்ஸ் மட்டும் எழுதக்கூடாது. இப்போ 2 அப்படின்னா 2 அப்படின்னு தமிழ் எழுதணும். இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா 2 அப்படின்னு இங்கிலீஷ்ல எழுதணும். நம்பர்ஸ்லயும் எழுதணும், வேர்ட்ஸ்லயும் எழுதணும், எண்ணாலையும் எழுதணும், எழுத்தாலையும் எழுதணும். ஓகேவா? அடுத்து 2க்கு அடுத்து 4னா 4, 4 அப்படின்னு எழுதணும். அது மாதிரி எழுதணும். என்னமா வரைக்கும் எழுதணும். உங்களுக்கு எவ்வளவு தெரியுமோ நீங்க எழுதலாம். இப்ப ட்ரில்லியன் மில்லியன் எல்லாம் படிச்சோம்ல, அது மாதிரி உங்களுக்கு எது உங்களுக்கு தெரியுமோ, எது வரைக்கும் நீங்க எழுதணும்னு ஆசைப்படுறீங்களோ நீங்க எழுதலாம். ஆனா ரொம்ப கம்மியா எழுதிடாதீங்க. உங்களுக்கு எது வரைக்கும் தெரியுமோ நீங்க எழுதுங்க. நாளைக்கு எல்லாரும் எழுதிட்டு வரீங்களா? குரூப்ல எல்லாரும் எழுதி போட்டிருக்காங்க பாருங்க. இது மாதிரிதான் எழுதி ஹோம்ஒர்க் அனுப்புறாங்க. நீங்க உங்களோட குரூப்ல அனுப்புனா போதும். அந்த 8 to 9 4 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் ஒரு குரூப். 4 இணையகுரு சம்மர் கிளாஸ்னு அந்த குரூப்ல அனுப்புங்க. ஓகேவா? ஓகே. அந்த காமன் குரூப்ல போட வேணாம், ஏன்னா எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகும். உங்க குரூப்ல போடுங்க. சரிம்மா. சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. தமிழ் எழுத தெரியாதா? புரியலம்மா. தெரியாது. நீங்க என்ன பேசுறீங்கன்னு புரியலம்மா. இருங்கம்மா, மத்தவங்க மியூட் பண்ணிக்கோங்க. நீங்க நீங்க பேசுங்கம்மா, அன்மியூட் பண்ணி பேசுங்க. அக்கா, நீங்க இப்ப குரூப்ல போடணும்னு சொல்றீங்கல்ல, அம்மா வீட்ல யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லி அனுப்பி விடுங்கம்மா. போட்டோ எடுத்து அனுப்பணும். அம்மாக்கு தெரியலனா பக்கத்துல யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா ஒரு டைம் கத்துக்கங்க. போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அப்படியே அனுப்ப வேண்டிதான். யார்கிட்டயாவது கத்துக்கிறீங்களா பக்கத்துல? அக்கா, நீங்க சொல்ற மாதிரி குரூப் எதுவும் இல்லக்கா. குரூப் இல்லையா? அப்ப நீங்க எனக்கு ஒரு மெசேஜ் பண்றீங்களா? நான் உங்களை அந்த குரூப்ல ஆட் பண்ணி விடுறேன். யாரெல்லாம் அந்த தனி குரூப்ல இல்லையோ எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களை குரூப்ல ஆட் பண்ணி விடுறேன். 8 to 9 4th பேட்ச்னு இருக்குமா? 4ன்னு போட்டு இருக்கும். இணைய குரு ஆன்லைன் கிளாஸ் தான், அது 4ன்னு போட்டு இருக்கும் ஒரு பேட்ச். ஓகே. எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, யாரு நம்பரோ உங்க நம்பர்ல இருந்து மெசேஜ் பண்ணுங்க, நான் அப்படியே குரூப்ல ஆட் பண்ணி விட்டுறேன். நாளைக்கு எல்லாரும் இந்த ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்துருங்க, குரூப்ல அனுப்பி விட்டுருங்க. ஓகே ஓகேம்மா. சரி, அப்ப நம்ம மண்டே மீட் பண்ணலாம். எல்லாரும் நல்லா படிங்க. ஓகேவா? ஓகே. தேங்க்யூ. பை பை. குட் நைட்மா. Bye. Thank you. பை பை. தேங்க்யூமா. பை. தேங்க்யூ. தேங்க்யூமா. தேங்க்யூ. தேங்க்யூ.